அம்பிகை முதல்வனை தந்தன தாயே தூய மனோ தன்னில் வந்தருள்வாயே. தும்பிகை முதல்வனை தந்தன தாயே தூய மனோ தன்னில் வந்தருள்வாயே. அம்பிகையே நின்னை நம்பி வந்தேன் என்னை ஆதரியே ஹரிசோதரியே. அம்பிகையே நின்னை நம்பி வந்தேன் என்னை ஆதரியே. கும்பிடும் அடியவர் குறை களைவாயே கும்பமுனி கருள் குமரனின் தாயே. கும்பிடும் அடியவர் குறை களைவாயே கும்பமுனி கருள் குமரனின் தாயே. சாம்பவி சங்கரி சுந்தரி நீயே சாம்ப சிவன் ஒரு பாதியவாயே. சாம்பவி சங்கரி சுந்தரி நீயே சாம்ப சிவன் ஒரு பாதியவாயே. அம்பிகையே நின்னை நம்பி வந்தேன் என்னை ஆதரியே ஹரிசோதரியே. அம்பிகையே நின்னை நம்பி வந்தேன் என்னை ஆதரியே. ஒன்பது நாட்கள் நவராத்திரி முடிந்து இன்று விஜயதசமி. அதாவது அம்பிகை எப்பேற்பட்டவள் அப்படின்னா, கும்பிடும் அடியவர் குறை களைவாயே. அவளை யாரு அன்போட கும்பிடுறாளோ அவர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் வழங்கக்கூடியவள். அதனால்தான் 9 நாட்கள் பக்தி ஸ்ரத்தையோட பூஜை பண்ணியிருக்கோம் இல்லையா, அவளுக்கு தெரியும். அதனால்தான் இன்று அந்த விஜயதசமின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்று எது துவங்கினாலும் அது விஜயம்தான், வெற்றி தான். அதனால்தான் இன்று நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ குழந்தைகள் முதல்ல பள்ளிக்கூடம் போகிறா அப்படின்னா இன்றைக்கு தான் முதல்ல அவர்களுக்கு அந்த எப்படி எழுதுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பா. இல்லை இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு குழந்தை பாட்டு கற்றுக்க போகிறது அப்படின்னா இன்றைக்கி தான் விஜயதசமி அன்றைக்கி தான் துவங்குவோம். இல்லை ஏதோ ஒரு டான்ஸ் கற்றுக்கிறது, இல்லை ஏதோ ஒரு புதுசாக ஒன்று துவங்கிறது அப்படின்னாக்க அது இன்றைக்கு ஏன் துவங்குறோம் அப்படின்னாக்க அந்த விஜயதசமி. ஏன்னா இன்றைக்கு என்ன துவங்கினாலும் அது வெற்றி தான், அது தோல்வியாக முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவள் அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கா இன்னைக்கு.